படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா இருக்கு. ஒரு ஆக்ஷன் பேக் படம் இது. லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்கா சூப்பரா எடுத்திருக்காங்க. மலைவாழ் மக்களை பத்தி சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் எப்படி கூலிக்காக கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் பத்தி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா நீங்க பார்க்கலாம். இது மாதிரி புது படம்லாம் கொஞ்சம் வர இருக்கணும். நீங்க ஓரளவுக்கு மக்கள் கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடுத்த படம்லாம் இவங்க நல்லா த்ரூ அவுட் கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. எல்லாருமே டெபியூட் தான். டெபியூட் மாதிரியே தெரியாது, ஹீரோவும் டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் வந்து தெலுங்குல வந்துட்டு ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அசிஸ்டண்ட் டான்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவோட அசிஸ்டண்ட். ஸோ அவங்க தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. த்ரோட் படம் ஃபுல்லாகவே ஹை டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கலாம். காமெடி அந்த அளவுக்கு இல்லை, ஃபைட்டு தான். படம் ஃபுல்லாக ஃபைட்டு, லவ் தான் இருக்குது. ஜென்ரலாக அதை கமர்ஷியல் ஃபிலிம் லைக் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும் சார். படம் வந்து வித்தியாசமாக கதைக்களமாக இருக்குது. கொஞ்சம் தேட்டரில் வந்து பாருங்கள், அழகா ஹீரோ சாரோட சூப்பராக பண்ணிருக்காரு. அவருடைய வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக டயலாக் பேசாமலே அடிச்சிருக்காரு. ரியாக்ஷனில் ஹீரோயின் அதை விட சூப்பராக பண்ணுறாங்க. ஐரா அகர்வால் மேடம் நல்லா அழகாக எல்லா எக்ஸ்பிரஷனுமே சூப்பராக பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க எக்ஸ்பிரஸ் சூப்பராக பண்ணிருக்காங்க. இயற்கை அதிகமாக சூப்பராக காட்டுறாங்க. கொடைக்கானல் சுற்றி அழகாக காட்டுறாங்க. 2 பாட்டு இருக்குது. ஃபைட்லாம் உண்மையிலே பயங்கரமா இருக்கு. ஃபைட் படம் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து ஒரு அப்பாக்கான ஒரு பாசத்துக்காக பழி வாங்க போற ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி லைஃப் பின்னாடி இருக்கிறது தெரியுது அப்படின்ற மாதிரி. ஆமா, ட்ரைபல் சப்ஜெக்ட் தான். அதுக்குன்னு ரொம்ப ட்ரைபல்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு அவங்களுக்கான, அதாவது இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா தான் பண்ணிருந்தாங்க. எனக்கு ஹீரோ தான், ஆப்வியஸா ஹீரோ தான் பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல இது வரைக்கும். நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டிராக் ஆன மாதிரி. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சூப்பர். எதிர்பார்க்காத மாதிரி பருத்தி வீரன் மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. புது ஹீரோ மாதிரி இல்லை. இது வந்து காட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் காட்டுல இருந்து இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து ஒரு கிரிமினலா மாறுவாங்க, அது அவங்கள வச்சு எப்படி வேலை வாங்குறாங்க, அரசியல்வாதிகள் எப்படி வேலை வாங்குறாங்க. அதுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வேற ஃபைட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லொக்கேஷனு, மியூசிக்கு, ஹீரோயின் நல்லா அடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கிளீனா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா சாங்லாம் நல்லா இருந்துச்சு. விறுவிறுன்னு போச்சு. நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஃபேமிலி குட் மூவியா தான் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் சைட்ல போற மாதிரி இருக்கு. எப்பவுமே ஃபாரஸ்ட், இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வச்சு மூவி எடுத்திருக்காங்க. எப்பவுமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து கும்கி மூவி, இந்த சந்தன கடத்தல் அதை மாதிரி தான் காமிப்பாங்க. இல்ல என்ன கதைனா அந்த கூலிப்படை சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு கதை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. புரியல சார்? நல்லா இருக்கு. ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருக்கு. அந்த மியூசிக்கு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்து எப்பவுமே வந்து கூலிப்படை வந்து எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. அவங்க மேலதான் எல்லா பழியும் போடுவாங்க. ஆனா அதை நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க காசுக்கு தான் அந்த வேலை பண்றாங்க. அது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல்ல இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க தான் காரணம். அவங்கனாலதான் அவங்க பண்றாங்க. எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்களா. இல்ல, மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம். ஆக்ஷன் மூவிலாம் இருக்கு. எல்லாரும் ஜாலியா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எமோஷனல் மூவியா தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் இருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. டிஃப்ரெண்டா முடிச்சிருக்காங்க. ஒரு ரீசெண்டா வந்த மூவில வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இதா இருக்கு. இது ரெண்டுமே ஹோல் மூவியுமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு மலைவாழ் மக்களுக்கான பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள வந்து பெருசா எதுவுமே யாரும் வந்து கவனிக்கிறது இல்லை. அவங்களுடைய இடத்துல இருந்து ஒரு ஹீரோவா அவங்களுக்காக இருந்து போராடி நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களோட இதுக்காக ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. ஆனா ரொம்ப பார்க்க சைலண்டா போயிட்டு இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஹீரோவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபைட் வந்து புதுசாக அடிக்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே அடிச்ச ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. அவரோட ரியாக்ஷனும் என்ன புதுசாக பண்ண மாதிரி சார் இல்லை, ஏற்கனவே படம் பண்ண மாதிரி இருக்காரு.
புது ஹீரோ தான் சார். நல்லா படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து அந்த படம் எது பிடிச்சிருக்குன்னா லாஸ்ட்டாக ஹீரோயினா வந்து அவங்கள கொலை பண்ணுறதா, அப்பா நான் கொல்லவங்களுக்கு அந்த ஹீரோயினை அவங்கள கையாலே கொலை பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரி சூழ்நிலை உருவாகுது சாதகமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எது நல்லா இருக்குன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆவாரு, அப்பா நல்லா இருக்கும். அந்த ஹீரோயின் உள்ள வரது ஹீரோ நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம், குடும்பம். படம் சூப்பரா இருக்கு சார். நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. போரே அடிக்காத மாதிரி தான் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. அமரம் இல்ல, படம் பேர் அமரம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அது மாதிரி சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காங்க. மலைவாழ் மக்கள்ல இருந்து அது வந்து இவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரி காசு கொடுத்து இவர் வந்து கொலை பண்ண வைக்கிறாங்க. இவர் வந்து எல்லாரையும் கொலை பண்றாரு. இதுல வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி மாதிரி போயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம் சார். படம் ஆக்டிங் நல்லா ஸ்டோரியா இருக்கு. எல்லாருமே அவங்க பாடி லாங்குவேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கதாபாத்திரம் மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் ஒரு கிராமத்துக்கு வர மாதிரி முழுக்க கிராமத்துக்கு தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு சார். ஏவன் சார், யாருமே ரொம்ப ஓவரா ஆக்டிங் கிடையாது, ரொம்ப வந்த ஃபைட்டும் கிடையாது, நார்மலா இருக்கு. மியூசிக் ஏவன் சார், பார்க்கலாம் சார்.